Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே. சோ வந்து ஹெல்தியான ஒரு சில ரெசிபி தான் நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Vaalga brandல இருந்து ரீசன்ட்டா நான் மரச்செக்கு எண்ணெய் வந்து வாங்கியிருந்தேன். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ரொம்ப சூப்பரா இருக்கு. குவாலிட்டி வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஸ்ப்ரே பாட்டிலையும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்ப்ரேல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து நமக்கு லெஸ்ஸா தான் செலவாகும். ஒன்று இல்லைனா 2 ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நம்ம குக்கிங் வந்து முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்தி. கொலஸ்ட்ரால் சுத்தமாகவே கிடையாது. 0% வந்து கொலஸ்ட்ரால். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 ml. பட் வந்து நம்ம 3 லிட்டருக்கு வந்து இது ஈக்குவல் ஆகும். பாட்டிலில் வந்து நமக்கு 400 ஸ்ப்ரே வரைக்கும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரேயில் வந்து 4 கேலரிஸ் தான் இருக்குது. கூட வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் கேன் கிடையாது, ஸ்டீல் கேன் தான். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து தைரியமாக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஸ்ப்ரே தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய எண்ணெய் விட்டோன்னா நமக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நல்ல கிறிஸ்பியான தோசை கிடைக்கும் நமக்கு. ஒரே ஒரு ஸ்ப்ரேயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் மொச்சிக்காவும் போட்டு குருமா தான் பண்ண போகிறேன். குருமா வித் ரசம் வந்து பண்ண போகிறேன். கடலெண்ணெய் ஊற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு குருமா பண்ணிக்க போகிறேன். உருளைக்கிழங்கும் மொச்சப்பயிரும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். வந்து காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதெல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பயிர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து ரசம் வந்து பண்ணலாம். ஒரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம நுர கெட்டி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேங்காய் அரைச்சி குருமாவில் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி வந்தோடனே இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன் சாப்பாடுக்காக. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ரைஸும் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தெனை குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறேன். தெனை அரிசியில் வந்து குழிப்பணியாரம் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு தெனை வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லைனா கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட வந்து ஏலக்காவும் நான் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். தெனையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் சுத்தமாகவே கிடையாது. நம்ம டெய்லி டயட்டில் இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம குழிப்பணியார பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கடலெண்ணெய் ஸ்ப்ரே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் நான் விட போகிறேன். ஒரே ஒரு ஸ்ப்ரே விட்டிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஆயில் வந்து. ஸோ நமக்கு கிறிஸ்பியான பணியாரம் வந்து கிடைக்கும். நம்ம ஹெல்த்தியான கிறிஸ்பியான திணை குழிப்பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பூரி தான். குருமா வித் பூரி காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.